வெல்கம் பேக் டு எஸ்கே ஃபேமிலிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் அன்றைக்கி எடுத்தது தான். அன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்து தான் வீடியோ எடுத்தேன். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில இடத்துல கொஞ்சம் கேமரா ஆங்கிள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷூட் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்டு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் அன்னைக்கு ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டு சின்னதாக ஒரு மேக் ஓவர் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பால்கனிலேயோ நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மழை நல்லா சரியாக பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சரி மழையோடையே நம்ம அப்படியே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே குக் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா அப்போ தூங்கவே இல்லை, ஆஃப்டர்நூன்லாம் தூங்கவே இல்லை, என் கூடவே தான் நின்றுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுட்டு சாதம் வச்சுட்டு ஏதாச்சும் பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காய் எதுவும் இல்லை, காலி ஆகிடுச்சி. ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு இது மட்டும்தான் இருந்துச்சு. சரி குக்கர்லேயே வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு பருப்பு காய் எல்லாமே போட்டு குக்கர்லேயே ப்ரெஷர் குக்கர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிறையவே வேலை இருந்துச்சு. குக் பண்ணணும், அதுக்கப்புறம் பாத்திரம் பார்த்திங்கனாவே சிங்கில் எவ்வளோ கிடக்கு பார்த்திங்களா, அது எல்லாமே நான் வாஷ் பண்ணி வைக்கணும். நீங்கள் நினைக்கலாம் குக் பண்ணுறதுக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். வேணாம், சரி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் செய்யலாமே நல்லா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ லஞ்சுக்கும் அப்படியே ரெடி பண்ணிவிட்டு சைடில் அப்படியே பாத்திரமும் தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். மார்னிங்லேருந்து பாத்திரம் எதுவும் வாஷ் பண்ணலையா, சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு. இட்லி சுட்ட பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்தது. டீ போட்டது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கேப்பில் பருப்பு வெந்துருச்சு. ஃபுல்லாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு பருப்பையுமே தாளித்து விட்டுட்டு சாம்பாருக்கும் ரெடி பண்ணி கொதிக்க வச்சுட்டேன். சரி பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு கோஸ் ஒரு ஆஃப் இருந்துச்சு, அதை வச்சு அப்படியே கட் பண்ணி பொரியல் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்பவும் பொடுசாக பொரியல் கட் பண்ணுறதுக்கு வராது. கோஸ் பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணுவேன். ரொம்ப பொடுசாக கட் பண்ண வராது. மேரேஜுக்கு முன்னாடி கூட அம்மா எனக்கு கட் பண்ணுறதுக்கு நிறையவே சொல்லி கொடுப்பாங்க. பட் இப்போ வரைக்குமே அந்த அளவுக்கு எனக்கு கட் பண்ண தெரியல. ஓரளவுக்கு தெரிஞ்சது போல் நான் கொஞ்சம் பொடுசாகவே கட் பண்ணிவிடுவேன். இப்போ சிம்பிளாக கோஸ் பொரியல் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சரி பச்சை மிளகாய் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் வரமிளகாய் தான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கோஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையுமே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். எண்ணெயிலே கோஸ் அப்படியே வேக வச்சோன்னா சிம்மிலே வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மிலே வச்சு நீங்கள் வேக விட வேண்டியதான். அப்பப்போ போய் கிண்டி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அடி பிடிச்சிரும். சரி கோஸ் வேகிற கட்டத்தில் நம்ம கொஞ்சம் உள்ளே க்ளீன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் தலகாணி எல்லாமே நீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்ஷீட்லாம் நல்லா இழுத்து நீட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் துணியெல்லாம் வாஷ் பண்ணது இருந்துச்சா, சரி அதையுமே கையோட மடித்து வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அந்த வேலையுமே பார்த்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கோஸ் பொரியலுமே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் தான் நான் விளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பாப்பாவை குளிப்பாட்டி விட்டு அவங்களுக்கு மேக்கப் போட்டு ஜடெல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு அழகாக அவங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 5:30 இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் விளாக் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பாப்பாவும் கொஞ்சம் அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன். தலை பின்னலான்னு சொல்லிட்டு தலையெல்லாம் சிக்கெடுத்து தலையும் சீவி பூவெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன்.
நான் இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா விளக்கு எல்லாமே ரெடி பண்ணணும். தீபத்துக்கான விளக்கு எல்லாமே ரெடி பண்ணணும். விளக்கெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் பொட்டெல்லாம் எதுவும் மஞ்சள் குங்குமம் வைக்கல. ஸோ நான் வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். அன்றைக்கி சாரீ கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தேன். பட்டு சாரியெல்லாம் கட்டுறதுக்கான ஒரு டைமிங்கே இல்லை எனக்கு. சரி சிம்பிளாக அந்த சுடிதார்லேயே இருக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே என்னோடய வேலையெல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்துருந்தேன். எனக்கு வந்து இந்த ஐடியாலாம் தெரியாது. நானே யூடியூப்பில் தான் பார்த்துருந்தேன். மஞ்சள் வந்து அகல் விளக்கு இருக்கு இல்லையா, மஞ்சளை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா டிப் பண்ணி பட்ஸு வச்சு நம்ம குங்குமம் வச்சோன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நான் போன ஒரு ஷார்ட்ஸ்லேயே வந்து போட்டிருப்பேன், இந்த மாதிரி வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். எல்லா விளக்குக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, பாப்பாவை பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய வேலையெல்லாம் செஞ்சுருந்தேன். ஆனால் பாப்பா வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஹஸ்பண்ட்ட இல்லை. என் கூடவே வந்து எல்லா வேலையுமே பார்க்கும்போது கூடவே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதும், அப்புறம் எல்லா பாத்திரத்தையும் இழுத்து போடுறதும், அந்த வேலையெல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மூவியில் கூட வந்து வடிவேல் சார் நடிச்சிருப்பாங்க, மாலா மாலா மாலான்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து பின்னாடியே போவாங்களே, அந்த மாதிரி குட்டி வந்து என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தா. ஒரு வழியாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் பொட்டெல்லாம் வச்சுட்டு திரிப் நூல் போடுறதுக்காக அதையுமே பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு, சரி வாசல் படியில் மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். வாசல் படியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே போயிட்டு கோலம் போடணும். இங்கே வந்து பால்கனியில் வாசலில் கோலம் போடணும். ஸோ நிறைய இருக்குது. அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஸோ வாசல் படியில் எல்லாமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அப்படியே கீழே கோலம் போடலான்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவை தூக்கிட்டு அப்படியே போயிட்டேன். ஹஸ்பண்ட்டை தான் விட்டுட்டு போகலான்னு பார்த்தேன். அவங்க வந்து கொஞ்சம் வேலையாக இருந்ததால் பாப்பாவுமே அப்படியே தூக்கிக்கிட்டே கீழே போயிட்டு கோலம் எல்லாம் விடலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். கீழ் வீட்டு அக்கா வந்து ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ நான் தான் வந்து அன்றைக்கி வந்து கோலம் போடணும். ஷார்ட்ஸ்லேயே வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் நான். பாப்பா வந்து படிக்கட்டில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வாசலெல்லாம் பெருக்கிட்டு மழை பெஞ்சது இல்லையா, ஸோ அந்த ஈரமே இருந்துச்சு. தண்ணி எதுவும் தெளிக்கலை நான். அப்படியே கோலம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஒரு ஸ்டார் போட்டு பூ டிசைன் மாதிரி கோலம் போட்டிருந்தேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். யாரும் கமெண்ட்ஸில் திட்டிடாதீங்க இதெல்லாம் ஒரு கோலமானு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக வந்து போட்டிருந்தேன். வீட்டிலையே எனக்கு பிடிக்காத வேலைன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பாத்திரம் கழுவுறது, அதுக்கப்புறம் வந்து அந்த துணி துவைக்கிறது. இது 2 வேலையும் வந்து பெரிய வேலையாக இருக்கும் எனக்கு. மோஸ்ட்லி வந்து இது செய்யணுன்னாலே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். மேரேஜுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நிறைய துணி சேர்ந்துரும். மேரேஜுக்கு முன்னாடிலாம் வந்து நான் அப்போ ஸ்கூல் காலேஜ் தானே போயிட்டுருப்பேன். அந்த டைம் பார்த்திங்கன்னா வேலை எதுவும் வீட்டில் செய்ய மாட்டேன் நான், வீட்டு வேலையெல்லாம் அம்மா தான் எல்லா வேலையும் செய்வாங்க. அந்த ஒரு நாள் லீவ் வரும், சண்டே மட்டும் லீவ் வரும், சாட்டர்டே கூட ஸ்கூல் வைப்பாங்க. அந்த ஒரு நாள் லீவில் வந்து எனக்கு அம்மா வேலை வச்சுருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா துணி மடிக்கிறது தான். ஒரு சேர் ஃபுல்லாக சேர்த்து வச்சுருப்பாங்க. எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து துணி மடிக்கிறத ஒரு பெரிய வேலையாக வந்து சொல்லுவாங்க. பட் அது வந்து எனக்கு ஈஸி. ஒரு 2 நிமிஷத்தில் எவ்வளோ துணி இருந்தாலும் வந்து நான் மடிச்சிருவேன், கடகடன்னு மடித்து வச்சுருவேன். ஆனால் இப்போவுமே அம்மா வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சேர் ஃபுல்லாக துணி சேர்த்து வச்சுருப்பாங்க எனக்காகவே. நான் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அம்மா வீட்டில் வந்து அந்த துணி மடிக்கிற வேலை தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டே இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய வேலையாகவே தெரியாது.
இப்போ நான் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன்னா பாப்பா வந்து இந்த சைடு போனாங்க இல்லையா, அவங்க வந்து செடியை பிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே வாங்கன்னு சொன்னேன்னா கோவத்தில் வந்து என்னை அடிக்க வந்தாங்க. பார்த்தீங்களா நீங்களே வீடியோவில்? அவங்க வந்து பார்க்குறதுக்கு தான் சாஃப்டாக இருப்பாங்க, பாப்பா ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. பட் அவங்க சேட்டையெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், சரியான வந்து ரகட் கேளுங்க அவங்க. ஸோ மேலேயும் வந்து சிம்பிளாக ஒரு கோலம் போட்டேன். கீழே போட்ட கோலத்தை விட மேலே போட்டது ரொம்பவே சொதப்பிடுச்சு. நான் கொஞ்சம் நல்லா போடலான்னு சொல்லிட்டு என்னென்னமோ நான் யோசித்து வச்சுருந்தேன். பட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி டக்குன்னு என்ன தோணுதோ ஒரு விளக்கு மாதிரி வரைஞ்சிட்டேன். நான் வந்து 3 நாள் வந்து விளக்கு ஏற்றிருந்தேன். ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. வியாழன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 3 நாள் வந்து நான் தீபம் ஏற்றிருந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த 3 நாள் வந்து ஏன் தீபம் ஏற்றுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல. இதை பற்றிலாம் எனக்கு எதுவும் அவ்வளோவா தெரியாது. ஏன்னா மேரேஜுக்கு முன்னாடிலாம் வந்து அம்மா தானே இதெல்லாம் செய்வாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதெல்லாம் செய்கிறேன். ஒரு 2 இயர்ஸ் வந்து நான் வந்து இது மாதிரிலாம் விளக்கு ஏற்றலை. 2 இயர்ஸ் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகி. அம்மா வீட்டில் தான் இருந்ததால் சரியாக அந்த மாதிரிலாம் விளக்கெல்லாம் ஏற்றலை. பட் இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் ஏற்றுறதால ஒரு மாதிரி சூப்பராக நல்லா இருக்குது ப்ளசண்ட்டாகவே. இந்த 3 நாளாக அவ்வளோ பாசிட்டிவ் வைப்பாக சூப்பராக இருந்துச்சு. மொதல் நாள் வந்து பரணி தீபம், 2வது நாள் வந்து கார்த்திகை தீபம், 3வது நாள் வந்து குப்பை கார்த்திகைன்னு சொல்லுவாங்க போல். எனக்கு ஆனால் இன்னுமே சரியாக தெரியல. நான் தப்பாக சொல்லியிருந்தால் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச போல் பூ வச்சு அழகாக ஒரு ஃப்ளவர் டிசைன் வச்சு இது மேக் ஓவர் பண்ணியிருந்தேன். அதில் அகல் விளக்கு எல்லாம் சுற்றி வச்சுட்டு நடுவில் குத்து விளக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு விளக்கு எல்லாமே ஏற்றி வச்சுக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நல்ல விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே உட்காந்து எல்லா விளக்குமே ஏற்றி வச்சுட்டு 1 by 1 எல்லா விளக்கையும் வாசலெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தேன். ஒரு 5 நிமிஷம் தான், நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப தான் இந்த விளக்கெல்லாம் எரிஞ்சிச்சு. சரியான காற்றடிச்சிச்சு, ஒரு விளக்கு கூட எரியவே இல்லை. வாசல் வச்ச விளக்கு எல்லாமே எண்ணெய் அப்படியே இருந்துச்சு. நானும் கொளுத்தி வைக்கிறதும் அமிஞ்சு போகிறதோ, கொளுத்தி வைக்கிறதோ காற்றுல அமிஞ்சு போகிறதோ இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு அன்னைக்கு. முடிஞ்ச அளவுக்கு நானும் ஒரு நெருப்பு குச்சியை வச்சு கொளுத்தி வச்சுக்கிட்டே அந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே வத்திப்பொட்டி பாக்கெட் பார்த்திங்கன்னா காலியாகிடுச்சு. ஆசைக்கு ஒரு 5 நிமிஷம் கூட அந்த விளக்கு எரியலை. சாமிக்கிட்ட மழை எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டினேன். பட் கடவுள் வந்து காற்று ஓவராக கொடுத்துட்டாங்க. அதனாலவே நிறைய காற்றடிச்சு தான் ஒரு 5 நிமிஷம் மாதிரி ஒரு 2 செகண்ட் கூட எரிஞ்சிருக்கும் விளக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அமிஞ்சிடும். சாமிக்கு படைக்கிற வரைக்குமாவது விளக்கு எரியட்டுமேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கொஞ்சம் விளக்கு எல்லாமே ஏற்றி சாமிக்கு படைச்சிட்டேன். ஸ்வீட்டு வந்து நான் எதுவும் செய்யலை. பொரி மட்டும் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு சாமிக்கு படைச்சிட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த கார்த்திகை தீபம் உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே தூப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு பாப்பா, நான், ஹஸ்பண்ட் 3 பேருமே அப்படியே சாமிக்கு படைச்சி, ஹஸ்பண்ட் வந்து எனக்கு திணறு வச்சு விடுவாங்க, நான் அவங்களுக்கு வச்சு விடுவேன். ரெகுலராகவே அதான் நாங்கள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் பாப்பாவுக்கும் முருகருக்கு போடுற மாதிரி ஒரு 3 பட்டை வந்து பாப்பாவுக்கு போட்டு விட்டு குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அப்பா பொண்ணு 2 பேருமே அப்படியே ஃபன் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன டீ போட்டிருந்தேன், குடிச்சிட்டு ஹஸ்பண்ட் வந்து அப்படியே வேலைக்குமே போயிட்டாங்க. ஸோ நம்ம வீட்டு கார்த்திகை தீபம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறந்துடாமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட எண்டுக்குமே வந்துட்டோம். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்குறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய்.